கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த மாலை வேளையில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி கடந்து வந்திருக்கிறோம். நாங்கள் தியானிக்கும் போது அவைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உணர்வு தாரும், வாழ்வதற்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எச்சரிக்கையாய் இருங்கள் என்கிற தலைப்பின் கீழே நாம் தியானித்து வருகிறோம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். வேதம் என்ன சொல்கிறது? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்படின்னா நம்மளை யாரும் மோசம் போக்கி விடக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். நாம் கடந்த வாரங்களிலே பார்த்தோம், சாத்தான் நம்மை மோசம் போக்குறவனாய் இருக்கிறான். 5 விதத்திலே அவன் மோசம் போக்குறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி தியானித்தோம். 1. 2வது, தன்னைத்தானே மோசம் போக்கிக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்கிறதை குறித்தும் தியானித்தோம். அடுத்தது, மற்றவர்களால் மோசம் போகிறார்கள் என்கிறதை குறித்தும் தியானிப்போம். கடந்த வாரத்தில் தங்களை தாங்களே மோசம் போக்குறது எப்படி என்று சொல்லி கடந்த 2 வாரமாக பார்த்தோம். விசேஷமாக கடந்த வாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் 20வது வசனம். அவன் சாம்பலை மேய்கிறான், வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்தினது. போதும். என்ன சொல்றது? வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை மோசப்படுத்திட்டு. ஏன் மோசமான? அவனுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டதினாலே மோசம் போய்விட்டான். இப்ப இந்த மனம் வஞ்சிக்கப்படுறது யாரால? நம்மால தான். இப்போ நீங்களும் நானும் மனம் திரும்பி ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினோம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினோம். அப்படியானால் நீங்களும் நானும் அவரோடு கூட இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இணைந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எங்கே கிடந்தோம்? பாவத்தில் இருந்தோம், அவருக்கு விரோதியாக இருந்தோம். ஆனால் அவர் நம்மை நேசித்து ரட்சித்து அவரோடு கூட இணைத்து கொண்டார். அவரோடு கூட இணைத்து கொண்டார். ஞானஸ்நானத்தில் நாம் அவரோடு கூட இணைக்கப்பட்டோம். இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படிதான் நம்ம வாழணுமே தவிர நம்ம நினைக்கிறபடி நம்ம வாழக்கூடாது. ஒரு பொண்ணு எங்கேயோ வாழ்ந்தாள், பையன் எங்கேயோ வாழ்ந்தான், கல்யாணத்தில் இணைக்கப்பட்டார்கள். இப்போ பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொன்னபடி வாழ்ந்த காலங்கள் உண்டு. இப்போ புருஷனோடு இணைஞ்சாச்சு, புருஷன் சொல்கிறபடி தான் வாழ்ந்தார். அதே போல நானும் நீங்களும் பாவத்தில் வாழ்ந்தோம், அக்கிரமத்தில் வாழ்ந்தோம், சாத்தானோடு கூட இசைந்து போனோம். ஆனால் நீங்களும் நானும் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கையிட்டு ஞானஸ்நானத்தில் அவளோடு கூட உடன்படிக்கை பண்ணினோம். அப்படி உடன்படிக்கை பண்ணினால நானும் நீங்களும் அவரோடு கூட இணைந்து விட்டோம். நல்லா கவனிச்சிங்க, உடன்படிக்கை பண்ணி இணைந்து விட்டோம். அந்த வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என்ன சொல்றாரு ஆண்டவர்? அவரோடு சேர்த்தாச்சு, இப்போ அவரோடு கூட நம்ம சேர்ந்துட்டோம். அவர் சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும். அவரோட சேர்ந்திருக்கிறோம். இப்போ அவர் சொல்றாரு, உங்க வழி வேற, இப்போ என்கிட்ட சேர்ந்துட்டீங்க. உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்ததுன்னு சொல்றாரு.
ஸோ அந்த உயர்வான வழியிலும் உயர்வான நினைவிலும் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உயர்வான நினைவு எது? அவருடைய நினைவு. உயர்வான வழி எது? அவருடைய வழி. இப்போ அவருடைய நினைவை எப்படி அறிந்து கொள்ளலாம்? வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் அவருடைய நினைவு. அவருடைய நினைவில் உள்ளதை என்ன செஞ்சுருக்கிறாங்க? தேவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ அவருடைய நினைவுப்படி தான் நம்ம வாழணுமே தவிர நம்ம மன விருப்பப்படி நாம் வாழக்கூடாது. நம்ம மன விருப்பப்படி நம்ம வாழக்கூடாது. அப்படி மன விருப்பப்படி வாழ்ந்தோன்னு வச்சுங்க, நம்ம மோசம் போயிடுவோம். நம்ம மன விருப்பப்படி வாழ்ந்தோம். அதைத்தான் கடந்த வாரத்தில் ஒரு 4 உதாரணங்களோடு கூட தியானித்தோம். பேதுரு இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களோடு கூட இருக்கும்போது சொல்றாரு, நான் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே பிரதான ஆசாரியராலும் மூப்பராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போறேன்னு சொன்னான். பேதுரு அவரை தனியாக கூட்டிட்டு போயிட்டு என்ன சொல்றான்? இது உமக்கு நேரிடக்கூடாது. இது யாருடைய எண்ணம்? இது அவனுடைய பேதுருடைய எண்ணம். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் என்ன? அவர் மரிக்கணும், 3ஆம் நாள் எழும்பணுங்கிறது ஆண்டவருடைய எண்ணம். அது யாருடைய? தேவனுடைய எண்ணத்தை இயேசு சொல்கிறார். இவன் என்ன சொல்லணும்? சரி ஆண்டவரே, உங்க எண்ணப்படியே நடக்கட்டும், அப்படிதான் சொல்லிக்கணும். இவன் மனசு சொல்லுது எப்படி? உங்களுக்கு அப்படி நடக்கூடாது, உங்களுக்கு அப்படி நடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலா இருக்கிறாய். நீ தேவனுக்கேற்றவளை சிந்தியாமல் மனுஷருக்கேற்றவளை சிந்திக்கிறாய். இந்த சிந்தனையினால வீணராகிறான். அந்த சிந்தனை யாருடையதுன்றாரு? சாத்தானுடையதுன்றார். சாத்தான். தேவ சிந்தனை தேவனுடையது. ஆனா மனுஷன் சிந்திக்கிறான்னா, மாறா சிந்திக்கிறான்னா, அது சாத்தானுடைய சிந்தனை. அதனால நல்லா கவனிச்சுங்க. அந்த மனம் சிந்திச்சு வேற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன நடக்குது? அவன் வஞ்சிக்கப்படுறான். வஞ்சிக்கப்பட்ட மனம் அவனை என்ன பண்ணிடுது? மோசப்படுத்தி விடுகிறது. அதோடு மாத்திரமல்ல, இப்போ இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வரும்போது, நீங்க அந்த ஜனங்களோடு கூட போகும்போது அவங்களோடு கூட சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு சொன்னார். சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னு சொன்னார். இது யாருடைய எண்ணம்? தேவனுடைய எண்ணம். ஆனால் சாலமோன் தன்னுடைய சுய எண்ணத்தில், அவனுடைய மனசுல வஞ்சிக்கப்பட்டுட்டான். அதனால என்ன நடந்துச்சு? அந்நிய பெண்களை விவாகம் பண்ணினான். கடைசியில விக்கிரக ஆராதனைக்காரனாவே மாறி போனான். அவனுடைய மனம் அவனை மோசப்படுத்திச்சு. அது ஒன்றும் தப்பு இருக்காது. நான் நினைக்கிறேன், ஏன் அப்படி பண்ணியிருப்பான்னு அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைத்திருக்கலாம், தெரியாது எனக்கு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், நீங்க சம்பந்தம் கலக்கக்கூடாதுன்னா ஆண்டவர் சொன்னபடி தான் செய்யணுமே தவிர நான் என் மன விருப்பப்படி செய்யறேன்னு சொன்னா அந்த மனம் அவனை வஞ்சித்து விட்டது. கடைசியில் விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறி. அதோடு மாத்திரமில்லை, ஆண்டவர் சொன்னார் 10 கற்பனைகள் கொடுக்கும்போது, வேற தெய்வங்களை உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம், அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா, தேவனால் அவனுக்கு ராஜ்யம் கொடுக்கப்பட்டது, 10 கோத்திரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவன் என்ன நினைச்சான்? நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஜனங்கள் எருசலேம் போய் தொழுது கொள்ள போவாங்க, போனா அந்த ராஜாவோட சேர்ந்துருவாங்க, நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணிட்டான்? இவன் மனசுல சொல்லுது, இவன் வஞ்சிக்கப்பட்ட மனசு என்ன சொல்லுது? நம்ம 2 கண்ணுக்குட்டியை செஞ்சு, இது உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வம், இதை வணங்குங்கன்ட்டான். ஆனா செய்யக்கூடாது என்பது தேவன். அவன் என்ன சொல்றான்? நீங்க இத கண்ணுக்குட்டியை வணங்குங்கன்றான். இது யாருடைய மனம்? இந்த யெரொபெயாமுடைய மனம் அவனை வஞ்சித்து விட்டது. கடைசியில் அவன் குடும்பமே நாசமா போச்சு. அதே போல ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தார், இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அது நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை புசிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். அதை ஏவாள்கிட்டேன்னு சொல்லிட்டான். இப்ப ஏவாளுடைய மனம் வஞ்சிக்கப்பட்டதுனால, இப்ப தேவனோடு தான் இணைஞ்சிருக்கணும், வேண்டாம் அப்படின்னாருன்னா நான் வேண்டாம் தான்
அப்படிதான் தோட்டத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கணும். ஆனால் இவளோ மனம் வஞ்சிக்கப்பட்ட உடனே அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டு புருஷன் கொடுத்தான். வஞ்சிக்கப்பட்டாங்க, தோட்டத்தை விட்டே விலக்கப்பட்டாங்க. அருமையான சௌரனே நல்லா கவனிச்சிங்க. தேவனோடு கூட இசைந்து போகும்படிதான் தேவன் உங்களையும் என்னையும் அவரோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ண வைத்தார். ஆனால் நம்ம மனம் ஒன்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி செஞ்சோம் அப்படின்னு வச்சுங்க, மோசம் போயிட்டோம்னு அர்த்தம். மோசம் போயிட்டோம்னு அர்த்தம். தயவு செய்து நம்ம மனசாட்சிப்படி செய்யணும்னு நினைக்காதீங்க. நம்ம மனசாட்சிப்படி செஞ்சோம்னா அதுக்கு ஆண்டவர் தான் சொன்னார், உங்க எண்ணம் என் எண்ணம் இல்லப்பா, உங்க நினைவு ஏன் நினைவு இல்லப்பா. இப்ப அவரோடு கூட இணைஞ்சிருக்கணும் தான் ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணாரு. இருவர் ஒருமனப்பட்டாதான் ஒருமித்து போக முடியும். ஆனா நமக்கு இன்னைக்கு என்ன ஆசை? உதாரணம் சொல்றேன், கடன் வாங்கக்கூடாது என்பது அவருடைய எண்ணம். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அவருடைய எண்ணத்தை சொல்கிறார், கடன் வாங்கக்கூடாது. ஆனா சூழ்நிலை வரும்போது மனம் என்ன பண்ணுது? வஞ்சிக்கப்பட்டு, அது வாங்கினா ஒன்றும் தப்பில்லை, நம்ம திருப்பி தானே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கிடுறோம். மனம் வஞ்சிக்கப்பட்டு விடுது. அதனால மோசம் போயிடும், தேவனுடைய வசனத்தை விட்டு விலகி போறோம். ஒரு நாளும் நம்ம மனம் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி போய் மோசம் போய் விடாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். அவரோடு கூட எசைஞ்சு போய் கடைசி வரைக்கும் அவரோடு கூட நடந்து நான் யோசிப்பேன், ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே, நோவாவால நீங்க சொன்னபடியே செய்ய முடியும், சொன்னபடி எல்லாம் செய்ய முடியும்னா எனக்கும் முடியும். ஏனோக்கு உங்களோடு கூட எசைஞ்சு போகிறான். எத்தனை வருஷம்? 300 வருஷம் உங்களோடு கூட எசைஞ்சு போறான்னா என்னால முடியும். யோவான் உங்களோடு கூட எசைஞ்சு போய் தான் அவன் திவ்ய சுவாபம் உள்ளவனா மாறும். அப்படியே நானும் வாழ வாஞ்சிக்கிறேன். நான் ஏன் விருப்பப்படி என்னை விட்டுறாதீங்க, நான் வாஞ்சித்தாலும் என்ன அடிச்சாவது உங்களோடு கூட எசை பண்ணி வேண்டும்ப்பா அப்படிதாங்க. சரி, இன்றைக்கு மனுஷன் தன்னைத்தானே எப்படி ஏமாத்திக்கிறான் அப்படின்னு சொல்லி நாம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். தன்னை மோசப்படுத்துறது எப்படி? தன்னைத்தானே மோசப்படுத்திக் கொள்கிறது. உபதியாவின் புஸ்தகம் 3வது வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. என்ன சொல்லுது பாருங்க, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கிடுச்சு. இப்ப நானும் நீங்களும் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். நமக்கு அவரோடு கூட எசைஞ்சு போட்டுனாதான் அவருடைய கேரக்டர் நமக்கு வரும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? உன் இருதயத்தின் அகந்தை, பெருமை பெருமை உன்னை மோசப்படுத்திட்டு. இது ரொம்ப டேஞ்சருங்க. நம்முடைய இருதயத்தின் பெருமை வந்துச்சுன்னா நம்ம மோசம் போயிடுவோம். நமக்குள்ள எந்த பெருமை வரக்கூடாது, எந்த பெருமை வரக்கூடாது. ஏன்னா நம்ம அவரோடு கூட இணைஞ்சிருக்கிறோம். அவர் சொல்லும்போது சொன்னாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என்ன சொல்றார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாய் இருக்கிறேன். மனத்தாழ்மையுமா இருக்கு. என்கிட்ட என் நுகத்தை ஏத்துங்க, என்கிட்ட கத்துக்குங்க. என்ன கத்துக்கணும்? அவருடைய சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கத்துக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு இளைப்பாறுதல், ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நானும் நீங்களும் இந்த இயேசுவோடு கூட ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணிவிட்டோம். அவர் நுகத்தை ஏத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கேரக்டர் முன்னால வேற, பெருமை. பாவத்தில் இருக்கும்போது பெருமையில் இருந்தோம். ஆனா இப்ப அவரோட சேர்ந்துட்டோம். இப்ப நம்ம கேரக்டர் எப்படி மாறணும்? இயேசுனுடைய கேரக்டர் போல தாழ்மை உள்ள கேரக்டரா மாறும். தாழ்மை உள்ள கேரக்டர் நமக்கு அவசியம். வேதம் என்ன சொல்லுது? அகந்தையினால் அவன் மனம் வஞ்சிக்கப்படும்.
பெருமையினால தான் மோசம் போகிறான். அகந்தையினால், பெருமையினால் தான். இப்போ தூதன் கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட, தேவனோடு கூட உன்னதத்தில் நிறையா தூதர்கள் இருந்தாங்க. அவர் ஆராதிப்பதற்கு அவரோடு கூட இசைந்து செயல்பட்டு இருந்தாங்க. ஆனால் நடந்தது என்ன? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம், ஏசாயா 14:11-15 வரை. உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. என்ன சொல்றாரு? இப்போ சாத்தானுக்கு இப்படி சொல்றாரு, என்னவா, பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு, ஆடம்பரம் வாத்தியம் எல்லாம் தள்ளிட்டு போயிடுச்சு. படுக்கை என்னது? புழுக்கள், பூச்சிகள், போர்வை. சரி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று இருக்கிறது. இப்போ தேவனோடு கூட நிறைய தூதர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளி. ஆங்கிலத்தில் அவன் பேர் லூசிஃபர் என்று எழுதியிருக்கிறது. லூசிஃபர் அப்படின்னு எழுதியிருக்கிறது. இப்போ அவன் ஏன் தரையில விழ வெட்டப்பட்டான்? ஏன் வெட்டப்பட்டான்? வாசிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வட புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இருதயத்தில் சொன்னாயே. இப்போ தேவனோடு கூட தான் இருந்தான். அவனுக்கு எல்லா விதமான காரியமும் அவனுக்கு, ஆண்டவருக்கு தெரிஞ்சது அவனுக்கு தெரியும். இப்ப சொல்றாரு, நீ மேகங்களுக்கு மேலே ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பானவன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. இதுக்கு தாங்க கீழே தள்ளிட்டார். இந்த இருதயத்தில் என்னன்னா பாருங்க, ஒரு பெருமை. இந்த பெருமைனாலதான் அவனை கீழே தள்ளினார். அவருக்கு ஒப்பாவன். எங்க அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு தூதன், ஆனால் அவரை போல அவன், அவருக்கு ஒப்பாவன், அவருக்கு மேலே போவேன் அப்படின்னு சொல்றான். பெருமை உள்ளத்துல. ஏன்னா ஆண்டவர் அவங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டார். ஆகவே அவனுக்குள்ள பெருமை. ஆகையினால வேற வெளியே ஒருத்தன் அடுத்தவங்கிட்ட கூட சொல்லல. இந்த லூசிஃபர் அடுத்த விட்டன் கூட சொல்லல, தனக்குள்ள சொல்லிட்டான். உன்னதமானவருக்கு ஒப்பாவே, உன்னதங்களில் ஏறுவேன்னு சொல்லிட்டான். இந்த இருதயத்தை பார்க்குற ஆண்டவர் பார்த்துட்டு உடனே தான் தள்ளி விட்டார், அகால பாதாளத்துக்கு போயிடார். இந்த பெருமை வந்து சாத்தானுடையதுங்க. தாழ்மை வந்து இயேசு கிறிஸ்துனுடையது. உபதியாவில் என்ன வாசிச்சோம்? இருதயத்தின் பெருமை, அகந்தை அவனை மோசப்படுத்தி விட்டது. அப்ப அவன் மோசம் போனது எதனால? பெருமையினால. பெருமையினால, இருதயத்தில் வந்த பெருமையினால. ஒரு நாளும் நமக்கு எந்த விதத்திலும் பெருமை வரக்கூடாது. நம்மளை கர்த்தர் மேல உயர்த்திருக்கலாம், படிப்பில் உயர்ந்திருக்கலாம், ஜாதியில் உயர்ந்திருக்கலாம், வசதியில் உயர்ந்திருக்கலாம், எல்லா விதத்திலும் உயர்ந்திருக்கலாம். ஆனால் உயர்த்தினவர் கர்த்தர். நமக்கு பெருமை வரக்கூடாது. உள்ளத்துல நான் எப்படி வந்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது? வாசிங்களேன். இப்போ அவன் உலகத்தில் தள்ளப்பட்டு விட்டான். யாரு? லூசிஃபர். அவன் ஒரு தூதன், உலகத்தில் தள்ளப்பட்டு விட்டான். அவனை குறித்து வேதம் என்ன சொல்றான்? வாசிங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது 16வது வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. என்ன சொல்லுது பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீர்கள். ஏன் அப்படின்னா அது சாத்தானுக்குரியது. அப்படி அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு. ஏனெனில்
மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். என்னமா? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, பெருமை. பெருமை உலகத்தினால் உண்டானது. உலகம் யாருடையது? சாத்தானுடையது. நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். இந்த பெருமையை நமக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைப்பான். உலகத்தில் உள்ள அந்த பெருமையை நம்ம வாழ்க்கையில் உண்டாக்கலான்னு பார்ப்பான். தயவு செய்து நம்ம வாழ்க்கையில் பெருமைக்கு இடமே கொடுக்கக்கூடாதுங்க. பெருமைக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு நிறுவம் 4வது அதிகாரம் 6வது வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. என்ன சொல்லுது பாருங்க, அதிகமான கிருபையில கொடுக்கிறேன், அவரோடு கூட இணைஞ்சிட்டோம், அதனால கிருபை கொடுக்கிறேன். ஆனால் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில பெருமை வந்துச்சுன்னா நம்மளை அது மோசப்படுத்துது, நம்ம வாழ்க்கையை மோசப்படுத்துதுன்னு அர்த்தம். எங்கேயாவது நம்ம உள்ளத்துல எதை குறித்தாவது பெருமை வருதான்னு பாருங்க, எதை குறித்தாவது பெருமை வருதான்னு பாருங்க. எங்க எல்லாமே அவர் கொடுத்ததுங்க, எல்லாமே அவர் கொடுத்த பிச்சை. நம்ம பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் கிடையாது. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பெலிஸ்தியர்களுக்கும் சண்டை வந்துச்சு. கோலியாத் அவன் சவால் விடுறான். அப்படி சவால் விடும்போது 40 நாள் கோலியாத்துக்கு பயந்து ஓடி ஓடி போறாங்க. தாவீது ஒரு நாள் வந்தான். இவனுக்கு ஜெயிக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு, மகளை கொடுப்பாரு, ராஜ்யத்தில் பெரிய போஸ்ட் கொடுப்பாரு அப்படின்னு ஒன்று. நானே போய் சண்டை போடுறேன்னா, அவன் சின்ன பையன். அவனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் இளைஞன் இருக்கு. இளைஞன்னா யூத்து கிடையாது, இளைஞன், டீன் பாய், டீனேஜ் பாய். அவன் ஆண்டவரை அவ்வளோ வெறிபிடிச்சு வாழ்ந்து பச்சு கொண்டவன். ஒரு தடவை கரடியை கொன்னான், ஒரு தடவை சிங்கத்தை கொன்னான். அப்படி இருக்கும்போது இவனையும் சாவடிச்சுவேன்னு சொன்னான். நேரே போனான், 5 கூழாங்கல்ல எடுத்தான், ஒரு கல்லை வச்சு என்ன பண்ணான், எரிஞ்சு அவனை சாவடிச்சிட்டான். ஓகே, நல்லா கவனிச்சிங்க. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த தேசத்து பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000ன்னு சொல்லி. இவ்வளவுதாங்க. அவங்க சந்தோஷமா பாடினாங்க, எங்க தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை தாவீது வாங்கி தந்தாரே அப்படின்னு சந்தோஷமா பாடினாங்க. ஆனால் சவுலுக்கு எப்படி இருந்துச்சா? அது அவனுக்கு கோபமா போச்சு. அது அவனுக்கு கோபம். எனக்கு 1000, அவனுக்கு 10000. காய்மகாரமாய் பார்த்தான். பெருமைங்க, பெருமை. அதனால வந்தது என்ன? ஒரு அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. அசுத்தாவி உள்ள வந்துருச்சு. அசுத்தாவி உள்ள இருந்தா கூட அவன் தீர்க்கதரிசனம் சொன்னானா? சொன்னான். அசுத்தாவி வச்சுக்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்லுவான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, கடைசி வரைக்கும் அந்த பெருமை நாவி அவனை போல கடைசி அவனை கொல்லணும், தாவீதை கொல்லணும் 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 கொல்லணும். அவனை பிடிக்கவே இல்லை. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவனுக்கு தன்னை குறித்து ஒரு பெரிய எண்ணம். எனக்கு 10,000 கொடுக்கறது போல அவனுக்கு 10,000 கொடுத்துட்டு எனக்கு 1000 தானே கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பொறாமை. பொறாமை ஏன் வரும்? பெருமை இருக்கும்போது தான் வரும். பெருமை இருக்கும்போது தாங்க பொறாமையே வரும். நல்லா கவனமாக கேட்டுங்க. நம்ம வாழ்க்கையில வேதம் சொல்லுது, அகந்தை அவருடைய மனதை மோசப்படுத்தி விட்டது. பெருமை நம்ம வாழ்க்கையை மோசப்படுத்திடுங்க. தயவு செய்து நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் பெருமைக்கு இடமே கொடுக்காதீங்க. ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுங்க, பெருமையான பட பிசாசு, இது ஆண்டவர் போட்ட பிச்சை அப்படிதான் சொல்லணும். ஆண்டவர் நமக்கு தந்தது. நம்ம இது எப்படி சம்பாதிச்சோம்? ஒண்ணுமே இல்லையே.
இன்னைக்கு இந்த அளவுக்கு உட்கார்ந்துருக்கிறோம், எந்த அளவுக்கு வாழ்றோம்னா யாரால் உண்டானதுங்க? ஆண்டவரால் உண்டானது. பவுல் அழகா சொல்வார், என்னால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்வதற்கு ஒண்ணு கூட இல்லை என்றார். நாம் பெற்றதெல்லாம் அவரால், எல்லாமே அவர். உன்னை விசேஷித்தவனாய் ஆக்கினது யார்? தேவன். அப்படி விசேஷித்தவனாய் ஆக்கினது அவரானால் நீ பெற்றுக்கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய் அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். நம்ம பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதமும் தேவனால் உண்டானதுங்க. இதுல அகந்தை உள்ள அந்த மனம் பெருமை உள்ள மனம் அவங்கள மோசப்படுத்திடும். நல்லா கவனமா கேட்டுங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அகந்தை உள்ள அந்த பெரும் மனசுல ஐயோ நான் பூச்சிங்க, ஐயோ நான் குப்பைங்க, நான் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? வெளியே 4 பேருக்கு மத்தியில சொல்ல முடியுமா? சொல்லிடுவோம். ஆனா உங்களை பார்த்து எப்பாடி குப்பை அப்படின்னுட்டோம். அப்போ என்ன சொல்லுவீங்க? நீங்க தானே சொன்னீங்க குப்பைன்னு. ஆனா அதை அடுத்தவன் சொல்லும் போது மட்டும் ரோசம் ஏன் வருது? நம்ம தான் சொன்னோம், ஐயோ நான் குப்பை, ஐயோ நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி அப்படின்னும். ஆனால் அதே ஸ்டேட்மெண்ட்டை நமக்கு எதிர்த்தாப்புல உள்ளத போடா குப்பை அப்படின்னு நம்ம என்ன வரும்? அவ்வளோதான், தீர்த்து கட்டிடுவோம் அவனை. ஏன்னா சும்மா வாயினால சொல்லுவோம் நம்ம அப்படி. ஆனால் உள்ளத்தில் தான் பெருமை இருக்குது. இந்த பெருமைங்கிறது நமக்கு வரவே கூடாதுங்க. அகந்த உள்ள மனம் அவனை மோசப்படுத்தி விட்டது. இந்த பெருமை உள்ள மனம்தான் ஒரு மனுஷனை மோசப்படுத்திடும், மோசமாக போயிடுவான் கடைசியில் இந்த சாத்தானோடு கூட சேர்ந்து. இப்போ என்ன சொல்லு பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 16வது அதிகாரம் 18ஆம் வசனம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. என்ன சொல்றாரு? அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அப்படின்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு அழிவு வரப்போகுதுன்னா அதுக்கு முன்னாலே அவனுடைய இருதயம் அகந்தை ஆயிடுது. அகந்தை வந்தாலே அழிவு வரப்போகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறது இல்லை, மனம் மேட்டிமை வந்தாலே விழுந்து போறான் அப்படின்னு அர்த்தம். நான் உதாரணத்தோடு கூட சொல்றேன். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம், 2 நாளாகமம் 25வது அதிகாரம் 1வது 2வது வசனங்கள். அமத்சியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளாகிய அவனுடைய தாயின் பேர் யோவதானாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோட அப்படி செய்யவில்லை. என்னவா? கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான், ஆனாலும் முழு மனதோடு செய்யவில்லை. செம்மையா செஞ்சான், செஞ்சது கரெக்ட் தான், ஆனா முழு மனதோடு செய்யலை. ஆனா நேசிச்சானா? நேசிச்சான். நல்லா கவனிச்சுங்க, தேவனை நேசிச்சது உண்மை, ஆனா முழு மனதோடு நேசிக்கல. கர்த்தரின் பார்வைக்கு எல்லாம் செம்மையாக தான் செஞ்சான். ஒரு நாள் யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போயிட்டு வந்து என்ன செய்யறான் பாருங்க, 14ஆம் வசனம் முதல் 19ஆம் வசனம் முடிய. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். எங்க இவனோ ஒரு யூத ராஜா. இந்த ராஜா தேவனாலே யுத்தத்துக்கு போறான், அங்க ஜெயிக்கிறான். ஆனா வரும்போது விக்கிரங்களை கொண்டு வந்துட்டான். யுத்தத்துக்கு போனான், ஜெயிச்சிட்டான். ஜெயம் கொடுத்தது யாரு? கர்த்தர். ஆனா இப்பொழுதோ அவன் என்ன பண்ணிட்டான், அங்கிருந்து ஒரு விக்கிரகத்தை கொண்டு அதை தெய்வமா வச்சு வணங்க ஆரம்பிச்சான். இப்ப நடக்கிறத பார்ப்போம். அப்பொழுது கர்த்தர் அமத்சியாவின் மேல் கோபம் உண்டவராகி அவனிடத்துக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். இவன் அவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை
உமது கைக்கு தப்புவிக்காதே போன ஜனத்தின் தெய்வங்களை நீர் நாடுவானேன் என்றான். ஆண்டவர் கோபம் வருது. கோபம் வந்தாலும் அவனை எச்சரித்து நடத்தி விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பினார். அவன் இவனை நோக்கி, தங்கள் ஜனத்தை உமது கைக்கு தப்புவிக்காதே போன அந்த ஜனத்தின் தெய்வத்தை எப்படிப்பா நீ கொண்டு வந்து சேர்ப்ப, அதையே நாடுற அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை இந்த தீர்க்கதரிசி சொல்றான். தன்னோட அவன் இப்படி பேசின போது ராஜா அவனை நோக்கி, உன்னை ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாக வைத்தார்களோ அதை விட்டுவிடு, நீ ஏன் வெட்டப்பட வேண்டும் என்றான். ஏங்க, சொன்னது ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் சொல்லுகிறான். அப்படி இருக்கும்போது அவனப்பா சொல்றான், ஏய் எனக்கு ஆலோசனைக்காரனா வச்சது எவன்டா, உன்னை நான் ஏன் வெட்டணும், விட்டுரு அந்த விஷயத்தை அப்படின்னா. அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி அதை விட்டுவிட்டு, நீ இப்படி செய்து ஏன் ஆலோசனையை கேளாமற் போனபடியால் தேவன் உம்மை அழிக்க யோசனையா இருக்கிறார் என்பதை அறிவேன் என்றான். யோசனை அழிச்சிருவாரு அப்படின்னு சொல்லிட்டான். இப்ப ஜெயிச்சு வந்தானா பாருங்க. அதற்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் யூதாவின் ராஜாவாகிய அமத்சியாவுக்கு ஆள் அனுப்பி, லீபனோனில் உள்ள முட்செடியானது லீபனோனில் உள்ள கேதுரு மரத்தை நோக்கி, நீ உன் மகளை என் மகனுக்கு மனைவியாக விவாகம் செய்து கொடு என்று கேட்க சொல்லிற்று. ஆனாலும் லீபனோனில் உள்ள ஒரு காட்டு மிருகம் அந்த வழி போகையில் ஓடி அந்த முட்செடியை மிதித்து போட்டது. அதாவது இந்த அமத்சியா இஸ்ரவேல் தேசத்து ராஜா கிட்ட சொல்றான், நம்ம சாமர்த்தியத்தை பார்த்துருவோமா, பெருமைங்க, ஜெயிச்சதோ தேவனால, ஆனா அந்நிய விக்கிரகத்தை வணங்க ஆரம்பிச்சான். நம்ம சாமர்த்தியத்தை பார்த்துருவோமா அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஒன்று சொல்லிட்டான், ஒரு முச்செடி, லீபனோனில் உள்ள முச்செடி கேதுரு மரத்தை பார்த்து உன் மகளை என் மகனுக்கு கொடுப்பியா அப்படின்னு கேட்டான். சொல்லிட்டு முச்செடி கேட்குது, ஆனா அந்த முள்ளு செடியை காட்டு மிருகம் அந்த வழியா போகும்போது மிதிச்சு போட்டு போயிடுச்சுட்டான். அப்படின்னா, ஓ நீ ஒரு முள்ளு செடி, நான் கேதுரு மரம், என்கிட்ட மோதிரிய அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட இதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லிட்டான். நடக்கிறது பார்ப்போம். நீ ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணினது. அதான் சொல்றான். எப்படி? ஏதோமியரை அடித்தாய் என்று பெருமை பாராட்ட உன் இருதயம் உன்னை கர்வம் கொள்ள பண்ணியது. எப்படி? ஏதோமியரை ஜெயிச்சிட்டோமே, இவனை சாதாரணமா ஜெயிச்சிடலான்னு சொல்லி அந்த பெருமையினால்தான் அவன்கிட்ட பிரச்சனை உண்டாக்குறான். இப்போதும் நீ உன் வீட்டிலே இரு, நீயும் உன்னோட யூதாவும் கூட எழும்படிக்கு பொல்லாப்பை தேடிக்கொள்வானேன் என்று சொல்ல சொன்னான். இப்ப என்ன சொல்லி அனுப்பிச்சான்? நீ உன் வீட்டோட இருந்துக்கோ, நீயும் யூதா ஜனங்களும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடாத, வீட்டிலே இருந்துக்க, அமைதியா இருந்துக்க. அப்படின்னா என்ன? என்கிட்ட மோதாத, நீ என்னமோ அந்த ஜனங்களை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி மோத வந்திருக்கிற. இப்ப 21 இருந்து வாசிக்க பார்ப்போம். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் வந்தான். யூதாவில் இருக்கிற பெத்சிமேசிலே அவனும் அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தார்கள். சரி, யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். பாவமே, என்ன போச்சு, என்ன நடக்குது? யூதா இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஓடி போனார்கள். இது வேணுமா? நல்லா இருந்திருக்கலாம் இல்ல அந்த யூத ராஜா. ஜெயிச்சங்கிற மன கர்வங்க, மன கர்வம், கர்வம், இருதய பெருமை. அதனாலதான் அவன் கூட மோதி பார்த்தான். வேண்டாண்டா, நம்ம எதுக்கு அது அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் தேசத்து ராஜா சொல்லியும் மோதனான். நடந்தது என்ன? இஸ்ரவேல் தேசத்து ராஜாவுக்கு முன்னால யூத ராஜா முறிஞ்சிட்டான். எல்லாரும் ஓடி போனாங்க. வாசிப்போம்.
இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அகசியாவின் குமாரனாகிய யோவாசுக்கு பிறந்த அமத்சியா என்னும் யூதாவின் ராஜாவை பெத்சிமேசிலே பிடித்து அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்து எருசலேமின் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலை வாசல் மட்டும் 400 முழ நீளம் இடித்து போட்டு. ஐயோ ஐயோ, எருசலேம் தேவனுடைய நகரம் யூதாவில் இருக்கு. அந்த நகரத்தில் உள்ள அலங்கத்தை 400 முழம் இடிச்சிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ராஜா. நல்லா இருந்த தேசம், நல்லா இருந்த அலங்கம் இடிச்சிட்டானுங்க. வாசிப்போம். தேவனுடைய ஆலயத்தில் ஓபேத் ஏதோமின் வசத்திலே அகப்பட்ட சகல பொன்னையும் வெள்ளியையும் சகல பனிமுட்டுகளையும் ராஜாவின் அரண்மனை பொக்கிஷங்களையும் கிரி இருப்பவர்களையும் பிடித்து கொண்டு சமாரியாவுக்கு திரும்பி போனார். ஐயோ, எல்லா பொருளும் அரண்மனையில் இருந்தது, சர்ச்சில் இருந்தது, எல்லா பொண்ணுகள் எல்லாம் பிடிச்சி கொண்டு போயிட்டான். எங்க? சமாரியாவுக்கு. சமாரியா இஸ்ரேல் தேசத்தினுடைய கேபிட்டல். அங்க கொண்டு போயிட்டான். அங்கதான் ராஜா இருக்கிறான். அங்க கொண்டு போயிட்டான். யோவாகாசின் குமாரனாகிய யோவாஸ் என்னும் இஸ்ரவேலின் ராஜா மரணம் அடைந்த பின்பு யோவாசின் குமாரனாகிய அமத்சியா என்னும் யூதாவின் ராஜா 15 வருஷம் உயிரோடு இருந்தான். அமத்சியாவின் ஆதியோடந்த நடபடியான மற்ற வர்த்தமானங்கள் யூதா இஸ்ரவேல் ராஜாக்களின் புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது. அமத்சியா கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு, நல்லா கவனிச்சுங்க, கர்த்தரை விட்டு பின் வாங்கின காலம் முதற்கொண்டு. எப்படிங்க? இருதயத்தில் பின் வாங்கி போயிட்டான். அதனால தான் விக்கிரகத்தை கொண்டு வந்தான். அதனால தான் பெருமை வந்துச்சு. இந்த பெருமைனால தான் அவன் தோல்வி விட்டான். இதனால முடிவு என்ன தெரியுங்களா? இப்போ ஜனங்கள் பின்னாலே போய் அவனை கொன்று வெட்டுன்னு வெட்டி பீஸ் ஆக்கிட்டாங்க. குதிரைகளும் எருசலேம் கொண்டு வந்தாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவன் ஏன் மோசம்? நல்லதான் இருந்தான் அமத்சியா. அவனுடைய வஞ்சிக்கப்பட்ட மனம், அவனுடைய மனம் என்ன ஆகி போச்சு? பெருமை கொண்டுருச்சு. பெருமை, அகந்தையினால் அவன் மோசமானான். அருமையானே, நல்லா கவனிச்சுங்க, எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதை குறித்தும் பெருமையே வரக்கூடாது. தேவன் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் போட்ட பிச்சை, அவ்வளோதான். நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்காருன்னா, நீ பெற்றுக்கொண்டவனானால் பெற்றுக்கொள்ளாதவனை போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்? அப்படின்னா நம்ம பெற்றுக்கொண்ட அனைத்தும் அவரால் உண்டானது. அப்படி இருக்கும்போது நானும் நீங்களும் நமக்கு இது நான் இப்படி சம்பாதிச்சேன், நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லவே முடியாது. இப்போ இன்னொரு மனுஷனை பார்ப்போம். எப்படி அகந்தை, அவன் இருதயத்தின் அகந்தை அவனை எப்படி மோசப்படுத்திட்டு, அவனை எப்படி மோசம் போக்கிட்டு அப்படின்னு ஒரு மனுஷனை பார்க்க போகிறோம். வாசிப்போம். 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16 21 வரைக்கும். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. யாரு? உசியான்னு ஒரு ராஜா. தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து அவன் பலப்பட்ட போது, ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையில பலப்பட்ட நல்ல ஆசீர்வாதம் தந்தார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம், நல்லா கொஞ்சம், அவனுடைய மனம் மேட்டிமையாகிவிட்டது. ஆண்டவர் தான் அவனை ஆசீர்வதிச்சார், மேன்மையாக்கினார், சகல விதமான ஆசீர்வாதங்களும் கொடுத்தார். இப்ப மனம் மேட்டிமையாயிடுச்சு. எப்போ? பலப்பட்ட போது. அநேகருக்கு மத்தியில இவன் மேன்மை ஆனான். அந்த சூழ்நிலையில இவன் மனம் மேட்டிமை ஆயிடுச்சுங்க, மனசு மேட்டிமை ஆயிடுச்சு. அதனால அவன் என்ன செஞ்சானா, தேவனாய் கர்த்தருக்கு துரோகம் பண்ணி மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். எங்க தூபம் காட்டுறது ஆசாரியர்கள் வேலைங்க, தூபம் காட்டுறது ஆசாரியர்கள் வேலை. ஆனா இவனுக்கு பெருமை வந்ததுனால, மனசுல மேட்டிமை வந்ததுனால, அவன் வாயில பெருமைனால எதுவும் பேசல, மனசுல மேட்டிமை வந்ததுனால செயல்பாடு தூபம் காட்டுறதுக்கு போயிடுச்சு. நல்லா கவனமா கேட்டுங்க. யாருக்கும் மனசுல மேட்டிமை வந்துச்சுன்னா செயல்பாடு வேற மாதிரி இருக்கும், பேச்சு வேற மாதிரி இருக்கும். இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு,
இருதயத்தில் உள்ள அகந்தை அவனை மோசப்படுத்திடுச்சு. அப்படியே இவன் என்ன பண்ணான், தூபம் காட்டுறதுக்கு தூப பீடத்துக்கு நிற்கான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து. இப்ப ஆசாரிகள் 80 பேர், அசரியாவும் அவனோடு கூட ஆசாரிகள் 10 பராக்கிரமசாலிகளாகி 80 பேர் எங்க கூடாரத்துல பலிபீடம் செலுத்துற அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ராஜாவாகிய உசியாவோட எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். எங்க ராஜாவுக்கு கீழே தான் அந்த ஆசாரியர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனாலும் ஆசாரியன் தூபம் காட்டக்கூடாது. இது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனுடைய குமாரருக்கு தான் உரியது. அதனால வெளியே போங்கன்னு சொல்றான். ஆனா நடந்தது என்ன? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியருடைய கோபமாய் பேசுகிற போது, ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூப பீடத்தின் மேல் முன் நிற்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. என்னவா சகரியா வெளியே போ சொல்றான். இவன் ஒரு ராஜா, இவன் பெருமைனாலதான் போய் என்ன பண்ணா, தூபம் காட்டினான். கோபம் வருது பாருங்க. ஏன் வந்துச்சு? பெருமைங்க, பெருமை. நான் ராஜா, நீ என்னைய எச்சரிப்பியாடா, என்னைய வெளியே போன்னு சொல்லுவியா அப்படின்னு பெருமை கொண்டான். கையில தூபகலசம், ஆசாரிகளோடு கூட கோபமா பேசிட்டான். எங்க ஆசாரிகள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ராஜாவாகவே இருந்தாலும் பேச முடியாது. ராஜா ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், ஆனா ஆசாரியர்கள் தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ். அப்புறம் யாரும் பேச முடியாது. ஆனா கோபமா பேசினானோ இல்லையோ, நெத்தியில குஷ்டம் வந்துருச்சு. உடனே அவனை வெளியே அனுப்புனாங்க. அதோடு மாத்திரம் இல்லை, சாகிற வரைக்கும் அவன் என்ன பண்ணான், வேற வீட்டில் தான் இருந்தான். என்னத்தினால இப்படி ஆயிடுச்சு அவங்க? ஏன் இப்படி ஆனா? நல்லதானே இருந்தான் உசியா, பலப்பட்ட போதுன்னு இருக்கு. அப்போ பலப்பட்டுனாரு ஆண்டவர். ஏன் இப்படி ஆனா? மனசுல அகந்தை வந்துருச்சுங்க, பெருமை வந்துருச்சு. இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு. மறுபடியும் சொல்றேன், தயவு செய்து நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும் இருதயத்தில் நினைவில் பெருமை வரவே கூடாதுங்க. பெருமை வரவே கூடாது. அது சாத்தானுடைய கேரக்டர். நானும் நீங்களும் இயேசுவோடு இணைஞ்சிருக்கிறோம். எங்கோ கிடந்தவனை, பிசாசுக்கு அடியில் கிடந்தவங்களை பிடிச்சி கொடுந்துருக்கிறார். நம்மளை இந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். உயர்த்தி வச்ச பிறகு நம்ம புத்தி நம்மால தான் உயர்ந்துட்டோம், நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா அவனுடைய இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திவிடும், மோசப்படுத்திவிடும். பெருமை நம்மளை மோசமாக்கிறோம். ஜாக்கிரதை. எல்லாருக்கும் தான் சொல்றேன், எனக்கும் தான், உங்களுக்கும் தான், அவங்களுக்கும் தான், எல்லாருக்கும் தான் சொல்றேன். இருதயத்தில் அகந்த இருந்த பெருமை அது வெளியே தெரியாது, உள்ளத்துல தான் இருக்கும், உள்ளத்துல தான் இருக்கும். அந்த உள்ளத்தில் இருக்க அகந்த ஆக்ஷன்ல வெளியே வந்துடும். அப்படி வெளியே வந்துச்சுன்னா நம்ம மோசமா போயிடும், மோசமா போயிடும். இந்த தானியல் இருந்தானே, தானியல் அவன் காலத்தில் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணான், இது நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னான். அது தான் வாயில இருக்கும்போதே கர்த்தர் அவனை அடித்தார், மாடு மாதிரி புல்ல தின்னான். பெருமைங்க, பெருமை. இப்போ அவன் ஸ்தானத்தில், அவன் இறந்த பிறகு அவன் ஸ்தானத்தில் அவன் மகன் வர்றான், பெல்ஷாத்சார். அவன் அவன் அரண்மனையில் பாய்ச்சி வச்சு சர்ச்சிலிருந்து கொண்டு வந்த பொருட்களெல்லாம் வச்சு மதுபானம் குடித்த போது ஒரு கையிருப்பு எழுதிருச்சுது செவுத்துல, மெனே மெனே தெக்கேல் பாசின்னு. இது யாருக்கும் அர்த்தம் தெரியல, யாருக்கும் பார்த்தேன்னு தெரியல. இது நிமித்தமாக தானியல் அர்த்தம் சொல்லுவான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே தானியலை கூப்பிட்டாங்க.
தானியேல் சொன்ன, நீ தராசில் நிற்கப்பட்டு குறைவாய் காணப்பட்டாய் சொல்லிட்டு என்ன சொல்றான் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 18 முதல் 21 வரைக்கும். ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையையும் கொடுத்தார். நல்ல கவனிங்க. இப்போ தானியேல் பெல்ஷாத்சார்ட்ட சொல்றான், ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே, கொடுத்தது யார் மகத்துவம்? கர்த்தர். அதனால சகல ஜனங்களும் பாசைக்காரன் அவருக்கு முன்னால் நடுங்கி பயந்திருந்தார்கள். யாருக்கு முன்னால? நேபுகாத் நேச்சாருக்கு முன்னால. இந்த பயத்துக்கும் நடுக்கத்துக்கும் காரணம் யாரு? கர்த்தர். அவர் தான் மகத்துவம் கொடுத்தாரு. அதனாலதான் சகல ஜனங்களும் அவரை பார்த்து நடுங்குறாங்க. அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். சரி. அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. என்னங்க? அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்டது. ஆவினா எண்ணம். அவருடைய எண்ணம் கர்வத்தினாலே, பெருமையினாலே கடினப்பட்டது. அதனால சிங்காசனத்தில் தள்ளப்பட்டார். அவருடைய மகிமை அவரை விட்டு அகன்று போயிற்று. அவர் மனுஷனின்று தள்ளப்பட்டார். அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயம் போல் ஆயிற்று. காட்டு கழுதைகளோட சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதின்மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. எங்க ஒரு மனுஷங்க பெரிய ராஜா, பாபிலோன் தேசத்தில் உள்ள ராஜா, அவர் நினைச்ச ஒருத்தனை உயர்த்துவார், ஒருத்தனை தாழ்த்துவார். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் மகிமைனா தேவன் அவர் கொடுத்த கனத்தினால அப்படி செஞ்சான்னு சொல்லுங்க. அப்படி இருந்தும் அவன் மாடு மாதிரி புல்லு திங்கிற அளவுக்கு ஆனானா எதனால? அவனுடைய ஆவி கர்வம் கொண்டது, எண்ணம் பெருமைப்பட்டுருச்சு. எனக்கு முடியும், எதையும் செய்ய முடியும். நீ என்ன, இப்ப நான் தான் உனக்கு கனத்தையும் மகிமையும் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். ஆனா நீ என்ன சொல்ற? நான் என் ஆவி, வசனங்கள், அவனுடைய ஆவி அவனை கர்வம் கொள்ள செய்தது. அவனுக்குள்ள இருக்கிற எண்ணம் பெருமையாக யோசிக்குது. நான் நினைச்சா எதையும் செய்ய முடியும்னு பார்த்தாரு ஆண்டவர். நீ செஞ்சிருவியா? நான் பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி அவனை மனுஷன் என்று தள்ளி விட்டார். மாடு மாதிரி புல்ல திங்கிற அளவுக்கு ஆயிட்டான். ஆகாயத்து பனியில நனைகிற அளவுக்கு ஆயிட்டான். எங்க அருமையான ஒரு ராஜா, தேவன் மகிமை கனத்தை எல்லாத்தையும் கொடுத்து மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவனுடைய ஆவி கர்வத்தினாலே அவனை மோசப்படுத்திடுச்சு. அவனுடைய இருதயத்தின் எண்ணம் பெருமைனால மோசப்படுத்திச்சு. அவ்வளோதான், போயிட்டான். கடைசியில் ஒரு நாள் யோசிக்கிறான், மேலே பார்க்குறான், ஐயோ நம்ம தப்பா நடந்துட்டோம், தப்பா நினச்சிட்டோன்னு சொல்லி மேலே பார்த்த போது தான் கர்த்தர் அவனுக்கு ஆவியை திரும்ப கொடுத்தார். அவன் மறுபடி ராஜஸ்தானத்துக்கு வந்தான்னு சொல்லியிருக்கோம். சரி, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, தயவுசெய்து நல்லா கவனிச்சிங்க. இந்த ஆவி எண்ணம் நம்ம கர்வத்தை உண்டாக்குச்சுன்னு வச்சுங்க, உடனே அடிச்சு காலி பண்ணும். அது சாத்தானுடைய எண்ணம். பெருமைப்படுத்துது, நம்ம உள்ளத்தில் பெருமை உண்டாக்குதுன்னு சொன்னால் சாத்தானுடையதுங்க. பெருமை சாத்தானுடையது, தாழ்மை தேவ இயேசு கிறிஸ்துவுடையது. இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு, சொந்த ஆவியில் இருதயத்தின் உள்ள எண்ணம் அவனை மோசமாக்கிறோம். அமத்சியா மோசமாக்கிடுச்சு, ஊசியாவை மோசமாக்கிடுச்சு,
இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 32வது வசனம். நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்சிந்தனை உள்ளவனாய் இருந்தாயானால் கையினால் வாயை மூடு. என்னவன்? நீ மேட்டிமையானதினால் பைத்தியமாய் நட. பெருமையானவனை பைத்தியம் பிடிக்குங்க. பெருமையானவனுக்கு பைத்தியம் பிடிக்கும். தயவுசெய்து நல்லா கவனிச்சுங்க. நம்ம வாழ்க்கையில பெருமைங்கிறதே வரக்கூடாது. நான் 6th படிக்கும்போது கோயிலில் இருப்போம். நான் கொஞ்சம் எனக்கு சீனியர் இருப்பாங்க, ஜூனியர் இருப்பாங்க. விக்டர்னு ஒருத்தன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தான். நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு தான் போடணும். என் பண்ணி எப்போவுமே ஸ்டைலாக இருப்பான். அந்த கொஞ்சம் வசதி உள்ளவன். சாதாரணமாக எல்லாத்தையும் பேச மாட்டான். ரொம்ப பெருமைப்படுவான். ரொம்ப பெருமையாக இருப்பான். நாட்கள் ஆச்சு, அவனுடைய பெருமைக்கு அளவே இல்லாமல் போச்சு. பெருமைப்பட்டு யாரையும் மதிக்க மாட்டான். யாரையும் மதிக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய உள்ளம் மேட்டுமை ஆயிடுச்சு. நான் பல வருஷம் கழிச்சு ஒரு நாள் எங்கள் ஊரில் பஸ்ஸை விட்டு இறங்குறேன். அவன் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்பாச்சி காசு கொடு, காசு கொடு, காசு காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாச்சி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாச்சி காசு கொடு, காசு கொடு. விக்டர் என்னாச்சு? அடே காசு கொடு, காசு கொடு, காசு. எனக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. இப்போ அழுக்கு ட்ரெஸ்ஸு, பரட்டத்தலை. ஆனா விக்டர்னு புரிஞ்சிச்சு. பைத்தியக்கார மாதிரி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. அப்பாச்சி காசு கொடு, காசு கொடு, காசு கொடு. எப்படி இவனுக்கு ஆச்சு? எங்க அண்ணன் கிட்ட கேட்டேன். இல்லப்பா, கொஞ்ச நாளா இப்படி பைத்தியமா தான் அலையிறான். அந்த வசனத்தை படிக்கும்போது அது எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பெருமை வரும்போது பைத்தியக்காரனாக நம்ம நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல முடியும், ஆனா நான் சொல்லலை. பெருமை வந்து பைத்தியம் அடைஞ்சவங்க உண்டு. எனக்கு ஆச்சரியங்க. அவனால வசதி உள்ளவன், ரொம்ப ஸ்டைல் பண்ணுவான். ஆனா காலங்கள்ல அவனுக்குள்ள இருந்த அந்த அகந்த, அந்த மேட்டிமை, மனமேட்டிமை அவனை பைத்தியக்காரனாக்கிடுச்சு. அவன் அப்படி ஒரு பைத்தியக்காரனா மாறுவான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது, அது தெரியாது. ஆனால் இவனுக்குள்ளே அந்த வந்த அந்த மனமேட்டிமை அவனை பைத்தியக்காரனாவே மாத்திடுச்சு. அருமையானோட, இன்னைக்கு வரைக்கும் நம்ம சுகமா இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் மனசுல மேட்டிமை மட்டும் வந்துச்சுன்னு வச்சுங்க, உடனே அடிச்சு காலி பண்ணிருங்க. பெருமையா பேசும்போது இருதயத்தின் நினைவு வந்த பிறகுதான் பெருமையா பேசுவோம். செயல்படுறோம், பெருமையா செயல்படுறோம்னா நம்ம இருதயத்தில் நினைவு வந்தது, பெருமைங்கிற நினைவு வந்த பிறகுதான் பெருமையா பேசுவோம். ஆகையினால தயவு செய்து பெருமையான எண்ணம் வரும்போதே, அகந்தை, இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு, இந்த எண்ணம் வரும்போதே அடிச்சு காலி பண்ணிடணும். என்ன, நான் பெரிய ஆள் இல்லையா? அப்படிலாம் நமக்கு ஒரு எண்ணமே வரக்கூடாதுங்க. நம்மளை பெரிய ஆள் ஆக்காதே ஆண்டவர். அப்படி இருக்கும் மேலே நம்ம வந்துட்டோங்கிறக்காக, பெரிய ஆள் ஆகிட்டோங்கிறக்காக நம்ம பெரிய ஆள் அப்படின்னு நினைச்சோம்னா நேபுகாத்நேச்சர் மாதிரி கீழே தள்ள முடியும் தானே நமக்கு? அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகு? பெருமையே வரக்கூடாது. இது ரொம்ப டேஞ்சருங்க, ரொம்ப டேஞ்சர். இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திட்டு இருக்கும். அவனை மோசமா ஆக்கிடுச்சு. அமத்சியாவை பார்த்தோம், ஊசியாவை பார்த்தோம், நேபுகாத்நேச்சரை பார்த்தோம். இதெல்லாம் எதுனால? பெருமை, அகந்தை, இருதயத்தின் அகந்தை அவங்கள மோசப்படுத்திடுச்சு. ஒரு நாளும் நமக்கு பெருமையே வரக்கூடாதுங்க. பெருமையாக பேசக்கூடாது, பெருமையாக எண்ணக்கூடாது. பெருமையான எண்ணம் வந்தாலும் அடித்து காலி பண்ணிடணும். அடித்து காலி பண்ணி எனக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கனே தெரியல. இயேசு சொன்னார்,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என்கிட்ட கத்துங்க, என்கிட்ட கத்துங்க. இயேசுவை பற்றி வேதம் என்ன சொல்லுன்னு பாருங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கொஞ்சங்க, கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே, சிந்தை என்ன மைண்ட், கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். ஒரு நிமிஷம், அவர் தேவனுடைய ரூபமாய் இருக்கிறார். தேவனுக்கு சமமாக இருக்கிறாரா? இயேசு தேவனுக்கு சமம் தானா? சமமா? தேவனுக்கு சமமாய் இருக்கிறார். அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். அப்படின்னா என்ன? பெருசா நினைக்காம நான் தேவனுக்கு சமம் அப்படின்னு சொல்லி பெருசா நினைக்காம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். என்ன சொல்றாருங்க? தம்மை தாமே வெறுமையாக்கி. இயேசு பிதாவுக்கு சமங்க, பிதாவுக்கு சமம். ஆனால் இவரே இயேசுவே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இப்ப பிதா இவரை தாழ்ந்து போக சொன்னாரா, இல்ல இயேசு தம்மை தாமே தாழ்த்தினாரா? இயேசு தம்மை தாமே தான் தாழ்த்தினார். பிதா தாழ்ந்து போன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சமம், பிதாவுக்கு இயேசு சமம். அப்படி இருக்கும்போது பிதா நீ தாழ்ந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லல. சமமா இருந்த போதிலும் இயேசுதான் தம்மை தாமே தாழ்த்தினார். எதுவரை? கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அப்படின்னு நான் சொன்னேன். சிலுவையில் ஆணி அடிச்சு தொங்க விட்டாங்களே, அது வரைக்கும் பிதாவுக்கு சமமா இருக்கக்கூடிய அந்த இயேசு தம்மை தாழ்த்தினவராகவே இருக்கிறார். என்ன மாதிரி ஆண்டவராக இருப்பார். ஆனா சமங்க. ஏன்னா நீங்க என்ன போய் நான் உங்களுக்கு முன்னால தாழ்ந்து போக முடியாது. இயேசு சொல்லியிருக்க முடியும், ஆனால் சொல்லல. நான் தாழ்ந்து போறேன் ஆண்டவரே, நான் தாழ்ந்து போறேன். வேதம் என்ன சொல்லுது? ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். தாழ்மை உள்ளவளை உயர்த்துகிறார்னு பார்த்தோம். என்னாச்சா? எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ச்சி. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கபடிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். போதுமா? இப்ப நாவும் இயேசுவை கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு அறிக்கை பண்ணணும். பிதா பிதான்னு அறிக்கை பண்ணல. எல்லா கால்களும் இயேசுவுக்கு முன்னால முடங்க செஞ்சுட்டாரு. யாருக்கு முன்னால முடங்கணும்? தேவனுக்கு முன்னால முடங்கணும். ஆனால் தேவன் பார்த்தாரு, என்னுடைய குமாரனோ எனக்கு சமமா இருந்து அதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தினபடினாலே நான் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உயர்த்துறேன். எல்லா நாவும் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர் கர்த்தர் லார்ட் லார்ட் லார்ட்னு சொல்லணும். அவருக்கு முன்னால்தான் முழங்கால் படியிடணும் அப்படின்ட்டு. எனக்கு முன்னால் எல்லாரும் முழங்கால் படியிடுவார்கள் சொல்லல, அவருக்கு முன்னால் தான் முழங்கால் படியிடுவாங்க. ஏன் இந்த கனத்தை கொடுத்தாரு? இயேசு தம்மை தாமே தாழ்த்தினால. அருமையானே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். இயேசு மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தன்னை உயர்த்தினார்னு கூட இல்லையே. ஏதோ ஒரு சூழ்நிலையில தன்னை உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லியிருந்தா ரெக்கார்டு எப்படி வேற மாதிரி போயிருக்கும். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார்.
இப்பவும் வேதம் என்ன சொல்லுது? 138 சங்கீதம் 6 கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். 2 வரையும் தான் பார்க்கிறாரு. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்து தாழ்மையுள்ள நோக்கி பார்க்கிறாராம். உயர்ந்தவர் ஆனால் தாழ்மையாக இருக்கிறவனை தான் நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையான தூரத்தில் அறிகிறார். இப்போ தாழ்மை உள்ளவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி ஒரு 4-5 டக்குன்னு சொல்லிடுறேன். நம்ம நல்லா கவனிச்சிங்க. நம்முடைய இருதயத்தின் அகந்தை அவனை மோசப்படுத்திடுச்சு. இருதயத்தின் நினைவு பெருமை வரக்கூடாது. நம்மளை மோசமாக்கிறோம். தயவு செய்து இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு சமமாக இருந்தவங்க கொள்ளையாடின பொருளாக நம்ம தாழ்த்தினார். மனுஷன் காலையும் கழுவி விட்டு போயிட்டாரு. எப்படி இருக்கும்? நீங்கள் கால் கழுவும் போது என்னைக்காக யோசிப்பீங்களா? அடுத்தவன் காலை கழுவோம்ல, வருஷத்துக்கு 2 தடவை. அப்போ எந்தமா யோசிப்பீங்களா? காலை கழுவுவீங்களே, என்னமா யோசிப்பீங்களா? நான் கழுவும் போது அவங்க 2 காலையும் பிடிச்சி முட்டியில கை வச்சு, ஆண்டவரே நீங்க எவ்வளவு பெரிய தேவன், மனுஷனுடைய காலை கழுவிட்டீங்க. நீங்க அப்படின்னா எந்த மாதிரி எண்ணத்துல கழுவிருப்பீங்க? அதே எண்ணம் எனக்கு இருக்கட்டும். நீங்க நினைச்ச மாதிரியே நினைச்சு நான் காலை கழுவட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் காலை கழுவேன். ஆண்டவர் அன்னைக்கு காலை கழுவுனாரே, அதை நினைப்பேன். அதை அன்னைக்கு நினைப்பேன். ஆண்டவரை நீங்க என்ன மாதிரி இருந்தவங்க காலை கழுவிருக்கீங்களே, நான் காலை கழுவுறேன்ப்பா. எந்த எண்ணத்துல கழுவுனீங்களோ அதே எண்ணத்துல நானும் கழுவேன், ஒப்பு கொடுக்குறேன் அப்படிதான் சொல்லுவேன். ஓகே, இருந்து போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, அவர் மனுஷனிடத்திலையும் தாழ்த்தினார், தேவனிடத்திலும் தாழ்த்தினார், மரண புரிந்தும் தாழ்த்திட்டு போயிட்டார். தேவன் தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? கிருபை அளிக்கிறாரா? 1 பேதுரு 5:5 இருக்கும், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை கொடுக்கிறார்னு. நீதிமொழிகள் 11:2 தாழ்மை உள்ளவனுக்கு ஞானம் தருகிறார்னு இருக்கும். நீதிமொழிகள் 22:4 தாழ்மை உள்ளவனுக்கு ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் தருகிறார்னு இருக்கும். லூக்கா 18:14 தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார்னு இருக்கும். எல்லாம் வசனத்தின்படி வாசித்தோம்னா நேரம் ஆயிரும். அதனால மடம்னு சொல்லிட்டேன். மரியாள் சொல்றா, லூக்கா 1:46-48. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என்ன அவ சொல்ற? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துது. என்னன்னு சொல்ற பாருங்க. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அதுக்கு காரணம் என்ன? தேவன் அவளை நோக்கி பார்த்தார். தேவன் எதை நோக்கி பார்த்தார்? அவளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். என்ன அழகா சொல்ற பாருங்க. அடிமையின், அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அடிமை அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறார். அடிமையான என்னுடைய வாழ்க்கையிலே என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்படின்னா அவள் தேவனுக்கு அடிமையா ஒப்பு கொடுத்த மட்டும் இல்லை, அவள் தேவனுக்கு தன்னை தாழ்மையா வச்சிருந்திருக்கிறாள். அடிமையாக்கப்பட்ட அவள் அவளுடைய தாழ்மையின் ஆவியை பார்த்து தேவன் அவளை உலகத்தில் உயர்த்தினார். எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இன்னைக்கு வரைக்கும் அந்த மரியாளை பாக்கியவதின்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் எல்லா சந்ததியும் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள பாக்கியவதின்னு சொல்றாங்க. எல்லா சந்ததின்ற சொல்றாங்க. அது காரணம் என்ன? அடிமையாயிருந்தேன். அதோடு மாத்திரமல்ல, நான் எப்படி இருந்தேன்?
என் தாழ்மையை நோக்கி பார்த்தாருங்க. அவருக்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட என்னுடைய வாழ்க்கையின் என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அதனால தான் எல்லா சந்ததியும் என்னை பாக்கியவதின்னு சொல்கிறேன். இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என் இருதயத்தின் அகந்தை என்னை தாழ்த்தி விடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில இருதயத்தில் மனத்தாழ்மை தாங்கப்பா, மனத்தாழ்மையை தாங்க. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த தாழ்மை மரண வரையும் தம்மை தாழ்த்தினார். மனுஷருக்கு முன்பாகவும் தம்மை தாழ்த்தினார், தேவனுக்கு முன்பாகவும் தம்மை தாழ்த்தினார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை இந்த அளவுக்கு நீங்க மேன்மையா வச்சிருக்கிறது நீங்க போட்ட கிருபை, பிச்சை, நீங்க தந்த கிருபைப்பா, நீங்க தந்த கிருபை. ஆகையினால என் தகப்பனே, என் தேவனே, ஒரு நாள் என் இருதயத்தின் அகந்தை என்னை மோசப்படுத்தி விடாதபடிக்கு என் ஆவியிலே ஒரு நாளும் பெருமை வந்து விடக்கூடாது ஆண்டவரே, பெருமை வந்து விடக்கூடாதுப்பா. என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு தாழ்மையின் ஆவியை தாங்க, எனக்கு தாழ்மையின் ஆவியை தாங்க ஆண்டவர். இயேசுவை போல மரண வரையும் சாகிற வரைக்கும் எனக்கு ஒரு தாழ்மையின் ஆவி எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண்டவரே தாழ்மையின் ஆவி எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு மரண வரையும் தம்மை தாழ்த்தினார்னு இருக்குதே, சாகிற வரைக்கும் தாழ்த்தினாராமே. ஆகையினால் நீர் அவர் உயர்த்தினீங்களாமே. நாங்கள் உயர்த்தணும், எங்களை உயர்த்தணுங்கிறதுக்காக உங்கள் முன்னால் தாழ்த்தலைப்பா, நாங்கள் யாருக்கு முன்னால் தாழ்த்தலை. ஆனால் இயற்கையாகவே இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தாழ்மையின் குணம் எனக்கு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த தாழ்மையின் ஆவி, தாழ்மையின் ஆவி எங்களை பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஜீசஸ் ஒப்பு கொடுக்கலாமா? மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தின இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கை காணப்பட முடியும். ஒரு நாளும் அந்த லூசிஃபருடைய வாழ்க்கையில் இருதயத்திலே அகந்தை கொண்டிருந்தான், அவன் தள்ளப்பட்டான். அந்த நிலைமை எனக்கு வரக்கூடாதுப்பா. இயேசுவை போல மரண வரைந்து நான் தாழ்மை உள்ளவளாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாயத்திறந்த ஆண்டோட்டு சொல்லலாமா, எனக்கு மரண வரையும் தாழ்மையின் ஆவித்தாங்க, எனக்கு மரண வரையும் தாழ்மையின் ஆவித்தாங்க, எனக்கு மரண வரையும் தாழ்மையின் ஆவித்தாங்க. அந்த கிறிஸ்திய உள்ள சிந்தையே, அந்த தாழ்மையை எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டோடு சொல்லுவோம். சௌரு ஜாஷுவா ஜெபிப்பார். சோத்திரம் ஆண்டவரே, சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த பிதாவே, ஆண்டவர் இந்த நாளில் கூட அப்பா நாங்கள் கூடி வந்து ஆண்டவர் இந்த வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ள ஆண்டவர் தந்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எச்சரிக்கையாக தலைப்பிரிக்கலாக நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம் ஆண்டவரே. அப்பா இருதயத்தில் காணப்படுற அகந்தை ஆண்டவரே எங்களை மோசம் போக்கும் என்று நாங்கள் வாசித்தோமே ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் அப்பா ஒருபோது எங்களுக்குள்ள ஆண்டவரே அகந்தை ஆண்டவரே பெருமை வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் கூட ஆண்டவரே எங்களை குறித்து நாங்கள் மேட்டிமையாக பெருமையாக ஆண்டவரை எண்ணாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எங்களை காத்துக்கொள்ள ஆண்டவரை கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விழுந்து போன ஆண்டவர் லூசிபரை குறித்து, ஆண்டவர் நேபுகாத் நேச்சாரை குறித்து, ஆண்டவரை சவுலை குறித்து, ஆண்டவரை உசியாவை குறித்து, அமர்சியாவை குறித்து நாங்கள் பார்த்தோமே ஆண்டவர். ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு காரியம் எங்கள் வாழ்க்கையில வராத படிக்கப்பா எங்களை காத்து கொள்ள ஆண்டவரே உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மரணம் வரைக்கும் ஆண்டவர் பெருமையோ ஆண்டவரை பொறாமையோ வராத படிக்க ஆண்டவரை கிறிஸ்து இயேசுவின் அந்த தாழ்மையின் சிந்தை ஆண்டவரே எங்களிலே காணப்பட ஆண்டவரே எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு பிதாவுக்கு சமமாய் இருந்தும் ஆண்டவரே ஆண்டவர் தம்மை தாமே ஆண்டவரே அப்பா ஆண்டவரை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார் ஆண்டவரே. எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஆண்டவரை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் மறைக்கிற வரைக்கும் ஆண்டவரே ஒரு தாழ்மையின் சிந்தை எங்களை ஆண்டவரை ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி 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 நன்றி. தாழ்மை உள்ளவர்கள் கிருபையை கொடுக்கிறீர் அப்பா, ஞானத்தை கொடுக்கிறீர், ஓ மகிமையும் கனத்தையும் கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அது எல்லாவற்றையும் பெற ஆண்டவரை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு தாழ்மையின் சிந்தை ஆண்டவர் எங்களிலே காணப்பட உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவரே பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம், பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம், பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர்.
எங்க இருதயத்தில் அப்படிப்பட்ட தாழ்மையின் சிந்தை காணப்பட, இதோ நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கேன் இயேசு சொன்னாரு. அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை எங்களிலே காணப்பட ஆண்டவர் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவர், அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தைக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படுகிறோம் ஆண்டவர். கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை, அதே தாழ்மை ஆண்டவர் எங்களை ஆண்டு கொள்வதாக ஆண்டவர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் என்றும் என்றும் நம் அனைவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு இருந்து காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.